வெளியே நிக்கிறானுங்க, வெளியே நின்றவங்க காணாம போயிட்டானுங்க. எந்த பொண்ணை பார்த்து எங்க போனானுங்கன்னு தெரியல. சோ அவங்கள தேடணும் போய் வர. எனக்கு தெரியும் பொண்ணுங்க எங்க கூட்டமா உட்காந்துருக்காங்க சார், அங்கதான். இப்ப போய் அவங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சாதான் எங்க இருக்கானுன்னு தெரியும். பாப்போம். ஒருவேளை கடல்ல கீழ குதிச்சு செத்து போயிட்டானுங்களா? எல்லாமே இந்த அக்வாரியம் ரிலேட்டடா இங்கேயே இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா இந்த ஷார்க்கு, என்னது மல்டிமீடியா ரூம். ஏய் உனக்கு பிடிச்ச ஒரு ரூம் வந்திருக்குடா. ஏய் உட்காரை உனக்கு பிடிச்ச ஒரு அறை, ஓய்வறை. ஓய்வறைக்குள்ள இப்ப ஓய்வறை இல்லடா, ஒப்பனை அறைன்னு போட்டிருக்கடா. படிக்கிறது தமிழ் கூட படிக்கிறது இல்ல, தடுக்கிறீங்க. எங்க பாத்ரூம்க்கு ஓய்வறை தானே ரெஸ்ட் ரூம். அப்புறம் எதுக்கு சொல்றாங்க? அது வந்து இங்கிலீஷ்ல தான் ரெஸ்ட் ரூம், தமிழ்ல வந்துட்டு ரெஸ்ட். சரி ரெஸ்ட் ரூம் தமிழாக்கம் பண்ணீங்கன்னா தமிழ் அது இங்கே தப்பா ரெஸ்ட் ரூம் தமிழாக்கம் பண்ணா என்ன வரும்? ரெஸ்ட் ரூம் அப்படிலாம் பண்ணுவோம். தமிழாக்கம் என்பது எப்படி சொல்ல வரும்னா எனக்கு தமிழே வராது. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க இப்படி ஒரு போஸ்ட் கொடுக்கலாம். இப்படி ஒரு போஸ்ட் கொடுக்கலாம் இல்லையா? இப்படி கூட போஸ்ட் கொடுக்கலாம். ஆனா கழுத்து பிடிச்ச மாதிரி இப்படி திரும்பி இருக்கானே, ஏமா அது போஸ்ட் மாமா? ஓ போஸ்டா குடுக்கணும். இந்த மாதிரி கோளாறுலாம் வந்து கொடுக்காதீங்க. இதெல்லாம் நல்லா பாக்குறவங்க ஒரு மாதிரி பாப்பாங்க. சோ இதுல 8 போட்டு பிராக்டீஸ் பண்றதுக்கு ஏரியா. ஆமா அது ரிப்போர்ட் இருக்குது. 8 எண் வடிவம் கொண்ட நடைபாதை 8 போட்டு இதுல எங்கடா பிராக்டிஸ் பண்ணுவாங்க? இப்படி நடப்பாங்க. ஏண்டா மூதேவி, பார்க்கிங் அங்க இருக்கு, எப்படி இதுல 8 போடுவாங்க? அழகா இதுல 8 போட்டு நடக்கலாம். இப்படி நடப்பாங்க. இப்பதாங்க வண்டியில ஓட்டுவாங்கன்னா லைசன்ஸ் போட்டு. ஓ சாரி. சரி சரி சரி. எந்த அறிவாளி காட்டுறாங்க, எந்த அறிவாளி சப்பல் இல்லாம பண்ணுவான். சோ அவங்க அங்கதான் நின்று இருக்கிறானுங்க. 3 பேருமே சேர்ந்து ஏதோ பார்த்து நிக்கிறானுங்க. என்ன பாக்குறானுங்க? கிட்ட போய் பார்த்தாதான் தெரியும். இல்லைங்க தெரிஞ்சுட்டான். நான் வரத பார்த்தோன்னே அவன் அசால்ட் ஆயிட்டான். அவன் சொல்லிட்டான் இங்க அவன் வரான்டா, அப்படிக்கா போனீங்கன்னா அவன் இது பண்றான். ஓடுறான் பாருங்க, ஓடுறான் பாரு. என்ன பாத்து நின்றீங்க? என்ன காட்சிகள்? பெண்பட காட்சிகள். என்ன காட்சிகள்? என்ன காட்சிகள்? இயற்கை காட்சிகள். ஓகே, இதுதான் போட். நம்ம போய் அடுத்த இடம். தம்பி இங்க எல்லாம் அங்க இருக்குப்பா போட். அதுவும் அங்க பத்தி அங்க தெரியுதா? அங்க போய் தான் நம்ம வந்து டிக்கெட் தானே. அங்க என்ன இருக்குன்னு பாரு. ஏய் மீன் துள்ளுது பாரு. மீன் இருக்குது அங்க, மீன் வருது. அங்க மீன் தானே இருக்குது. அதோட நீ அங்க வா. அங்க அவ்வளவு வேலை. அங்க அப்படியே வெள்ளமா? அவங்க அவ்வளவு வருது. வந்து சாவடிக்கிற போற. இப்ப அந்த சைடுல வரானாமா? இப்படிக்கா போனா திரும்பி நாங்க வந்த வழியில நடக்கணும். அவன் ஒருத்தன் சொல்றானே என்னடா இவனா எதை கொண்டாடி? கேமரா வேற அவனுக்கு பிடிக்க தெரியல. எங்க ஆண்டோ கேமராமேன் இன்னைக்கு வரல. அவரு வேற ஏதோ ரெக்கார்டிங் செக்ஷன் போயிட்டாரு. பூபதி வந்து கேமராமேனா இருக்காரு. ஐயோ அந்த அக்கா வேற பாத்து சிரிக்கிறாங்க என்ன. அதனால கொஞ்சம் வேகமா முன்னாடி போறது நல்லது. 6 பேரு. அந்த அக்கா ஏதோ அசிங்கமா கேக்குறாங்க. அக்கா பேசணும் மட்டும் பேசுவாங்க. நீங்க என்ன அங்க பாத்துக்கிட்டு இருக்க? ஒரு காம்ப்ளிமெண்ட் தராங்கன்னா ஒரு நன்றி சொல்லக்கூடாது. நன்றி கூட சொல்லக்கூடாது. வியூ சூப்பரா இருக்கு. இங்க நின்னு ஒரு போட்டோ எல்லாம் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யாரு கியூட்டா இருக்காங்கன்னு சொன்னாங்க, கேட்டேன். யாரா சொன்னாங்க கியூட்டா இருக்காங்க சொன்னாங்க? அப்ப என்னதான் இருக்கும், வேற யாரா இருக்கும்? நீ இருக்கிறதுனாலதான் நீங்க என்ன சொல்லிருக்காங்க. அங்க பாருங்க கொக்கு. கொக்கு பாருங்க நல்லா இருக்கு. அது பேர் வாத்துப்பா. கொக்கா எங்க ஊர்ல அது பேர் வாத்து. உங்க ஊர்ல அதெல்லாம் பேர் என்ன? வாத்துங்க. சரி கொக்கு. அது கொக்கோட சென்னையில நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொக்கோட வெரைட்டி தாங்க வாத்து. மத்தபடி ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட கூடாது, சரியா? யாருகிட்ட பேசி நிக்கிறாரு இவரு? யாரா? அம்மாவா? ஏங்க கேமராமேனால நடக்க முடியல, கேட்டு பையனாக்குறாங்க. பொறுமையா நடங்க. கை வலிக்குதா? என்ன பண்ணி அப்படி வீட்டுல? அவன் மெதுவா நடதான் தமிழ்ல தானே சொல்றான். எங்கேயாவது மெதுவா நடக்கிறீங்களா? அவன் சொல்லினா இப்படி நடந்து போனா என்ன அர்த்தம்? அவனாலதான் நடக்க முடியல தெரியுதுல. நான் என்ன பொம்பளையா நீ இப்படி பண்ணுறதுக்கு? பார்க்குங்க. கிரி நல்லா இருக்குது. வா வா. இப்ப அங்க போயிட்டு வாட்ச்மேன் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு அச்சு தட்ட போறாங்க. கிரி இதுல உட்காரு. கிரி சும்மா உட்காருடா. சும்மா தம்பி சொன்ன மாதிரி விசில் ஊதிட்டாருங்க. விசில் அடிக்கிறாங்க. அங்கிள் சீசா உடையிறான். இல்ல அவர் விசில் ஊதுறாரு. அவரு வேற அங்க இருந்து ஷார்க் வாய்க்குள்ள போய் தலையை விடலாம். நல்லா இருக்குடா ஷார்க்கு. இப்ப வந்துட்டு நேதாஜி ஏதோ புதுசா ட்ரை பண்றாரு, என்னன்னு பார்ப்போம். ஷார்க் வாயினா தெரியும்.
ஷார்க்கு பல்லு விளையாடுதுல போல. நீங்க என்னடா அக்வாரியம்ல ஃபிஷ் பாத்தீங்க? இங்க பாருடா, அக்வாரியம்ல இல்லாம ஃபிஷ்டா. தேவையில்லாம போயிட்டு 50 ரூபா வேஸ்ட் பண்ணிட்டோமோ? அங்கே பாத்துறா, மீன் நல்லா இருக்குது. ஏங்க பாத்தீங்களா, அதாங்க கொக்கு. நான் தான் சொன்னல, அப்பயே சொன்னல கொக்குன்னு. அது பேரும் கொக்கு, அது பேரும் வாத்துறா. மூக்க பாருங்கடா, கொக்குங்க அது. நாங்க அங்க இருந்து பார்த்தோம்னா தெரியுங்க இது கொக்கு. அடிச்சு மண்டையில எந்த வாத்துக்கு இவ்வளவு பெரிய மூக்கு வந்து சொல்லுங்க. அதெல்லாம் வாத்துறா. அத வந்து ஜூம் பண்ணி நீ அது வந்து இப்ப எனக்கு வாத்தா கொக்கானே கமெண்ட் செக்ஷன். அது வந்து கொக்குங்க எங்க ஊர்ல. இவரு ஊர்ல வாத்துன்றாரு. இல்ல இவனுக்கு வந்து வாத்து கறி தின்னு எதை பார்த்தாலும் வாத்து நாங்க என்ன பண்ண முடியும்? இல்ல அங்க வரைக்கும் போவானுங்க, ஆனா ஒண்ணுமே இல்லையோ. ஏன்னா அதுல போய் அங்க கால் விட்டா அந்த மீன் கால்ல கடிக்கிறது. அதுவோ ஒருவேளை அதெல்லாம் வந்துட்டு கால்ல மால்ல தான் வரல வரையும். இங்க வந்து கிட்டக்கே வந்து என்னது அங்க இருந்து நீ எப்படி வர நான் பாக்குறேன். தள்ளி விடுறதுனால தள்ளி விட்டுறலாம். இந்த மாதிரி பாத்துக்கோங்க. போலீஸ் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. யாரோ விசில் அடிக்கிறாரு. எதுக்கு விசில் அடிக்கிறாரு அவரு? தம்பி அங்கெல்லாம் போக கூடாதாப்பா, வாப்பா. ஏன் போகிற? என்ன சொல்றாரு அவரு விசில் நானும் சும்மா விசில் வச்சுருக்காரு. போர் அடி மொழ ஊத்துறாரு நினைச்சேன். அவர் அங்கத்துல இருந்தே சும்மா விசில் வச்சுருக்காரு. இல்ல இப்ப கிரி சொன்னான்ல, இங்க இருந்து யாராவது தள்ளி விடலாங்க, அதுல பயந்துட்டாரு. தம்பி கொலை கேஸ் நம்மள இழுத்து விட்டு போலாம் அப்படின்னு. சோ இந்த இடத்துல மீன் பிடிக்கிற இடமா? எனக்கு தெரிஞ்சு இதுதான் மீன் பிடிக்கிற இடம். இந்த இடத்துல கொஞ்சம் பாரம்பரியமாச்சு. இது பாரம்பரியமா? இந்த அழுக்க பார்த்து பாரம்பரியம் பராமரிக்காம அதுக்குதான் பாரம்பரியம். பிஷிங் ராட்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அவர் எங்க போனாலும் அனுப்புறாருங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? சும்மா அடிக்கிறாருங்க அவரு. அவர் எங்க போனாலும் விசில் ஒண்ணு வச்சுக்கிறாரு, விசில் அடிக்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு எங்கதான் போவோம்னு கேட்டு வந்துருவோமா? அவர் மட்டும் தான் அடிப்பாரு, நான் அடிப்பேன். பாத்தியா? ஐயோ காத்து தாங்க அவரு. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். பாருங்க நீங்க அதிகப்பட்டாருங்க. சரி வாங்க நம்ம இன்சைட் போலாம். அடுத்து பாருங்க ஏமாத்துறானுங்க அவனுங்க. ஒரு செம்ம கண்டென்ட் என்னன்னா, அந்த அக்காட்ட போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட இருக்கான், என்ன கப்புள்ஸா இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு போயிட்டு அந்த அக்காட்ட புலம்பி இருக்கான். அந்த அக்கா வந்து என்ன சொல்றாங்க, நீ கப்பலை கூட்டு வர வேண்டியதானே, ஏன்பா புலம்புற? நீ கூட பதிலுக்கு கலாய்ச்சி விட்டு அனுப்பிட்டாங்க. நம்ம சார் என்ன சொன்னாரு, சொன்னதே இவரு தான். கப்பல் தேர்ற அது ஆக்சுவலா கலாய் வாங்கினது இவன் தான். இவன் வந்து இப்ப அவன் மேல பழிய போடுறான். இது சொன்னது. ஆனா அந்த அக்கா பரவாயில்லைங்க, கொஞ்சம் நல்லவங்க. வீடியோல மட்டும் சொல்லுங்க அப்படின்னு. ஆனா அவங்க வந்துட்டு பாவம் பச்சை பையனை ரொம்ப கலாய்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்து எந்த இதுல எந்த ஆங்கிள் இருந்து ஏமாந்த பையன் மாதிரி அக்காட கேட்டது இவன் தான். ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் அதை வந்துட்டு வேற ஏதாவது போன்ல ஷூட் பண்ணலாம்னு பார்த்தேன். இவர் வந்து கேமராவை இப்படி ரொட்டேட் பண்ணி தான் போட்டு எல்லாம் ஸ்லாட்டிங்கா தான் பிடிப்பாங்க. இவர் எப்படி பிடிக்கிறாரு? என்ன ஷாட் இது? ஸ்கேட்டிங் ஷாட் மேடம். வீடியோ அப்படியே பாப்பாங்க. இதோ இப்படி வச்சா பாப்பாங்க வீடியோ. சொல்லு நம்ம வீடியோ அந்த மாதிரி நம்ம வீடியோ யூனிக்கா இருக்கு. ஏய் அது ஆமா அதனால விசில் அடிக்க போறாரு. தயவு செஞ்சு வந்துருங்க. இவன் என்ன குரங்க விட மோசமா தவிரா? இதெல்லாம் குரங்கு பாத்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. என்ன பூன்னு தெரியல. என்ன பூன்னு தெரியல. நல்லா இருக்கு. ஆனா இது வந்து பஃப்னு இருக்கிற மாதிரி இருக்கு. எது பஃப்னு இருந்தாலும் அதை எடுத்து அவனுக்கு போயிட்டு அமைக்க பார்த்துருக்கான். அதெல்லாம் இல்ல. இது மேக்கப் போடுறதுக்கு பிரஷ் அதெல்லாம் மூஞ்சில கை போடுறா. அவ்வளவுதாங்க போயிடுச்சு. ஏய் செம்பருத்தி பூ தலையில சேர்த்தா முடி வளரண்டா. ஆமாங்க அது முடி வளர. வீட்டுல இருந்து போன் வந்துருச்சு. எங்கப்பா இவ்வளவு நேரம் ஆகுது போன் பண்ணேன். ஏய் எல்லாம் இவனாடா 2 மணிக்கு வாசம் எப்படா வந்தாங்க? 2 மணிக்கு வாசனா 1 மணிக்கு நல்லா கிளம்பி பொறுமையா. அவனும் தான் லேட் ஆகணும். அவனும் போய் போயிடுறான். அவன் மேலதான் இருந்தான். நான் தான் அவனை போய் கூப்பிட்டு வந்தேன். அவன் எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ என்ன பண்ணுவ? நீ எந்த மாதிரி ஆளு? பாத்துருக்கேன். பையன் உட்காந்து இந்த விஷயம் எல்லாம் போட்டு பொண்ணு பையன் பொண்ணு நீ என்ன கேட்க மாட்டேன். சும்மாவே கேட்க மாட்டேன். நீ மைக்ல வேற கைய வைக்கிறேன். மைக்கு குறைன்னு தெரிஞ்சீங்க. மைக்கு கொஞ்சம் ஃபால்ட்டுங்க. அது கொஞ்சம் மாத்தலாம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமா மாத்தி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இங்க சொன்னோம். இவன் வந்து நீங்க ஒரு நாள் ஆம்பளை நினைச்சிருப்பீங்க. இவன் ஆம்பளை இல்லைங்க, பொம்பளை. அதனாலதான் பேக்கப் போடுறான் அவன். லேடிஸ் கட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. பேர் வந்து முத்துலட்சுமி. முத்துலட்சுமி எங்க காலேஜ்ல எல்லாருமே கூப்பிடுவாங்க. ஃபேவரட் காய். யாரு கூப்பிடுவா? நைட்டர் கூப்பிடுற பேர் சொல்லு.
சூப்பர், ஒரு பேரு கிறிஸ்டபர். அதை புடிச்சு ரேக் பண்ணாம சோறு திங்கிறியா அங்க கூட ஒரு பூனை கிட்ட வந்து கிட்ட வந்து ஓடி போயிட்டான். ஏன்டா பூனைய போய் அண்டா கிரி பண்ணிட்டு ஏய், யாரா அவன் புதுசாகிறான்? ஏரியாக்குள்ள யாரோ புதுசா வந்துடுறான்டா, அவனை புறாடி. தம்பி வாப்பா. ஒரு போட்ல எத்தனை பேர் போக முடியும்? கேளு, அக்காடா அவங்க ஆன்டின்ற. ஆமாங்க, ஒரு ரூபா கழிச்சுண்டு. இல்ல அந்த சைக்கிள் பெடல் பண்ற மாதிரி கடலிங்கா? அது எக்ஸ்ட்ரா போட்மேன் கூட போயிட்டு வந்துட்டு முன்னாடி விதி. அதுதான் சொல்றேன், நீ மிதிச்சுட்டு வந்துட்டு காலில் உண்டியல் சத்தம் கேக்குதுன்னு கேட்டாதான் வேலைக்கு ஆகாது. எந்த மாதிரி நம்ம நடந்து போனோம் வீட்டுக்கு தெரியுங்களா? அப்புறம் தண்ணி உள்ள ஊந்துட போறேன். ரொம்ப பவரா இருக்கு. என்ன ஃப்ரீயா இருக்கும்? ஃப்ரீயா தான் இருக்கும்னா அவங்க 59 ரூபாய் கேக்குறாங்க. இல்ல இல்ல சரி ஓகே, சேவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போலாம். அவங்க டென்ஷன் ஆகுறாங்க. அக்கா எல்லாத்துக்கும் அமிச்சு சேர்த்து அமிச்சு கரெக்டா 65 ரூபாய் அவனுக்கு அமிச்சுட்டு இது வாங்கினா 3 ரூபாய்க்கு வீடியோ வாங்க போறியா? இல்ல அனுப்புடா ஃபுல்லா எனக்கு காசு. 63 அவனுக்கு 3 சிக்கன் பண்ண வாங்கினா 183. சரி அனுப்பு காசு. இப்படியே பேசியிருந்தேன்னா எப்ப போறது போட்டுக்கு? கிட்ட மழை வர மாதிரி வேற இருக்கு. நம்ம எப்ப ஷூட் ஆரம்பிக்கணும் அன்னைக்கு மழை வந்துருக்கு கரெக்டா. ஒண்ணும் இல்ல, நீ அதிசயம் வந்துட்டு பேர் தான் போணும். 3 பேர் ஓகேவா? போயிட்டு வந்துட்டு போயிருக்கான். ஏய், ஒரு இது 3 பேர் தான் போக. ஒரு ஆள் தோல் மேல ஒருத்தன் உட்காந்து போக கூடாதா? தம்பி போட்மேன் ஒருத்தர் இருக்கிறாராண்டா. போட்மேன் ஒருத்தர் தான் வராரு. அப்படியா? கம்பல்சரி கூட வரணும். இவனு கூட போட்மேன் தான். அது எந்த போட்ல வராதா? அது வராதா? சரி அப்ப போயிட்டு வந்துட்டு இட்லி போடுங்க. 6 பேர். 6 போட்டு. சி இதாங்க எங்களோட நேதாஜி கணக்கு. கரண்ட் சிச்சுவேஷன். ஓகே சரி, அப்ப நாங்களே தான் ஓட்டமாக அதை வருவாங்க. கொஞ்சம் பாத்துவாங்க, கொஞ்சம் போட்டை முழுகிடுவான். டைட்டானிக் மாதிரி உள்ள போயிடுவீங்க. போட் முழுகிடும். நீ முழுகிறதா பாத்துட்டா இருப்ப. நீ முழுகினே இருப்ப. ஸ்விமிங் தெரியுமாடா? உள்ளார இருக்கிறவா 5 பேரும் ஒரே போட்டு போயிடலாம். அப்படியா? ஒரே போட்டு போலாமா? அப்போ ஓகே. 63 ரூபாய் ஜீரோ பேலன்ஸ் இருக்கும். அவங்க எவ்வளவு கேட்டாங்க? நீ 63 ரூபா அமைச்சிருக்க. வேற 5 பேர் கன்ஃபார்ம். யார் வந்தாலும் இதேதான். வாட்டர் கழிச்சல அக்ரிமெண்ட் ஏதாவது சைன் பண்ணுமா? 1 2 3 4 அதான் 5 295. அது யூடியூப்ல சொல்லிடுறா. ஆமாங்க. ஆமா. இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு ரெவென்யூ அடேங்கப்பா vlog சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அட் டைம் இவன் ரெவென்யூ வரணும்னு சொல்லிட்டு உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றான். வருவாங்க உங்களுக்கு போட் மேன் இதுவா இருக்கும். தம்பி ஜிபே அனுப்பிச்சுங்க, எனக்கு கொண்டுருவேன் எல்லாம். அம்ஸ்டர் அவருக்கு முந்திர அம்ஸ்டர் நான் எனக்கு வரல. டேய் வந்துச்சுடா. எனக்கு வரல. அம்ஸ்டர்டா. எனக்கு வரிக்கு அனுப்பி 63 ஃபர்ஸ்ட். பேட்மேன் வருதா? பேட்மேன் தான் நீ எங்க பேட் மட்டும் தான் வருது. மேல் வரல. இங்க பாரு பேட் தானே வருது. ஓகே 4 பேர் இது போட்டுங்க, இவரு மட்டும் வரல. ட்ரிபிள் எக்ஸ் கொஞ்சம் அங்க ஒரு தனியா காய் தான் போ. அங்க போட்டன கலெக்ட் என்னடா டேய், நீங்களா ஆரம்பி. நான் எனக்கு வேணுங்கற கலெக்ட். ஏய் இதுதான் உனக்கு அங்க எடுத்து அது உனக்கு ரெட் கலர் அது காஞ்சனா நீ. கூட வந்து அன்சிங்ல நிக்குறாங்க. 5 பேர் அந்த கேமராமேன். அண்ணா போங்கண்ணா. பின்னாடி இருந்தா அல்லது பின்னாடி எங்கயா இது பேர் என்னது? ஏதாவது இதுவே போல தெரியல. போலாம். கேமராமேன் சிசியா இருக்கனால அவர் போறதை காட்ட முடியல. இவருக்கு காட்டுவாங்க. போ போ போ. எப்போ தெரியுமா போட்டு என்ட்ரி கொடுக்குறாருங்க. அவ்வளவுதான். ஏய் எனக்கு நீச்சல் வேற தெரியாதுடா. தம்பி எல்லாருக்கும் தான் தெரியாது. அப்பா அது இருக்குப்பா. நான் காப்பாத்திறேன். அவ்வளவுதான். இறங்கு. ஓகேவா போலாமா? எல்லாம் போலாம்.
மண்டையெல்லாம் காலி பண்ணிடுவேன் போலாமா? நில்லுங்க. ஓகே வீடியோவா இல்ல போகணும். ஒரு மாதிரி மூஞ்சி டெரரா வைக்காதீங்க. தங்கம். எக்ஸ்கியூஸ் மீ, 5 பஸ் வருமா? அதை எங்களை பிரிச்சு விட்டு தான் கேப்பியா? ஓர பத்த கீழே வந்துருவாங்க. என்ன கீழே தண்ணி பாருங்க. நீ சாவடி ரெடியா இருக்கானுங்க என் கூட. சாட்டியடிகளான்னு வந்தா ஐயோ ஆடுதுடா. எப்படி இந்த பைக்ல உட்கார்ந்து ரெண்டு பக்கம் பெடல் தானே ஜாயின் பண்ண போறேன். மச்சான் இங்க வந்து பாரு. ஆமா ஆய் போற மாதிரி ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான். போட் ரைடு இங்க சேட்பேட் வந்தீங்கன்னா போட் ரைடு மறக்காம வாங்க. அண்ணங்கிறாரு எல்லாம் பார்த்து. ஓகே, நீங்க வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து 59 ரூபால இருந்து இருக்கு. 59 ரூபா தான். என்ட்ரி 25 ரூபாடா, போட்டிங் வந்து 59 ரூபா. அதான் போட் என்ட்ரி வந்து 59 ரூபா. சைல்டுக்கு ஏதாவது தனித்தனியா பிரைஸ் பண்ணுமா? சைல்ட்லாம் வந்தா நீ இப்படி ஆட்டினா இங்க கேவலமா வரும். நக்கிடு போயிடும். போட்டிங் ஆக்சுவலா நல்லா இருக்கு இங்க. அந்த மாதிரி அந்த துடுப்பு போடுறதுலாம் வரலையா? நாள் இருக்குது, அது இன்வெஸ்ட் மட்டும் தான், அதை வச்சுக்கணும். ஓ, நாங்க இவங்களுக்கு எல்லாம் கிடையாது, வர பேசஞ்சர்ஸ். ஓகே, இங்க பாருங்க, நாங்க 2 பேர் பெடல் போடுறத வீடியோ எடுத்து மைக் அவர்கிட்ட லாலே 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 நாங்க தான் மிதிக்கிறோம். தடிமாரி மாதிரி எல்லாம் உட்காந்து வருது. அதுவும் பாருங்க கிரியெல்லாம் கிரியெல்லாம் மிதிக்கலாம். மிதிச்சா வெயிட் வரும். எங்கயாவது கிறிஸ்டோபர், நீங்க வந்து 2 கையில கேமரா பிடிங்க, எனக்கு பயமா இருக்கு. நானும் மிதிக்கலாமா? அவங்களும் மிதிக்கலாமா? கொஞ்சம் மிதி வாங்கி ஃப்ரண்ட்ல பண்றாங்க, நீ ரிவர்ஸ் மிதிக்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது ரிவர்ஸ்ல மிதிக்கணுமா? சூப்பர் ப்ரோ. அதாவது இப்ப போட்டு பாத்தீங்கன்னா ஒரு சைடா இருக்கு, ஏன்னா கிரியான் சைடு உட்காந்துருக்கான். அதனால அவன் சைடு கொஞ்சம் உள்வாங்கியா போயிட்டு இருக்கு. தண்ணிக்குள்ள போயிடும் போல இருக்கு. மக்கள் இங்க உட்கார ரொம்ப ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கா? அந்த ஆஸ்திக் எடுப்பா. அடியில போ. உட்காருப்பா. திடீர்னு ஓட்ட வந்து தண்ணி இங்க கொடுங்க அப்படியே கேமராவை. இது வேறங்க, அப்பா கூட ஸ்கூல் பையன் டேங்க்ல உட்காந்து வர மாதிரி உட்காந்துக்கலாம். தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூக்கி இருந்ததுன்னா பையன் காலி. அவ்வளவு அப்படியே கீழே சாந்தாருன்னா செமையா இருக்கும். ஜான் ஒரு தடவை ட்ரை பண்றியா வீடியோக்காக? அவ்வளவுதான். நீச்சல் தெரியும். உள்ள மீன் கீனுக்கு தானா? சோறா கீரா இருக்குதா? கால் சி ஹோட்டல் திரும்பிடலாம். அப்படியா? ப்ளூ வேல் இருக்கான். நைட்டு சடி வந்து சாவரியா? நல்லா இருக்குதா ஜில்லுன்னு தண்ணி? அந்த போட்டு நான் தொடங்கினடா. ஒண்ணு இல்லைண்ணா, அவன் போட்டு தொடக்கிறவன் தான். இவங்க என்ன பண்ணிருந்தான், அவனா கூப்பிட்டுக்கோங்க. அவனை கூப்பிட்டு வச்சு 2 நாள் இல்ல 10 நாள் கூட வச்சுக்கோங்க. ஃப்ரீயா வச்சுக்கோங்க. ஏற்கனவே எங்க அண்ணன் வந்துட்டு நிறைய வீடியோல இருக்காங்களா, வரவங்க எல்லாமே வீடியோ பண்றாங்க. எவ்வளவு ஃபாலோவர்ஸ்லாம்? நீ எதுக்கு உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வருது? நான் பார்த்தேன். கால் வலிக்குது நேதாஜி. சரி நீங்க மிதிங்க அப்படியே பார்ப்போம். ஆப்போசிட் நீங்க கொஞ்சம் மிதிங்க. எனக்கு மட்டும் இப்படி தருது. என்னடா இது இப்படி இருக்குது? இப்படியே சாஞ்சு உட்காந்து. ஓகே, இங்க பாரு, சாஞ்சிக்கோ. சாஞ்சிட்டு இப்படி மிதி. யூடியூப்ல போட்டுருக்காங்க. போ, அவங்க யூடியூப்ல கேக்குறாங்க. சார்லி வருவாங்க சொல்லுங்க. பாயா என்ன இந்த துடுப்பு போறதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஃப்ரீயா தான் இருக்கு. அதெல்லாம் இருக்காரு. அது சொல்ல, பேண்ட் இந்த மாதிரி போட்டுருந்தா டைட்டா போட்டுக்கிறேன். லெகின்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு ஐலாண்ட் தான். இப்ப தண்ணி ஜாஸ்தியா இருக்கிறதுனால அந்த இடம் வந்து தெரியல நமக்கு. அது ஐலாண்டா? அது ஐலாண்ட் தான். அன்னைக்கு போன ஷூட்டிங் எடுத்தாங்க. ஆமா, அந்த ஆணி பாருங்க, அன்னியன் ஷூட்டிங் எடுத்த இடம் தாங்க. அப்படியோ? அப்ப இந்த இடம் சும்மாவே இருந்துச்சானா? அப்ப லேக் அது மாதிரி தான் இருந்தது. அதை ரெடி பண்ணிட்டு நீ அப்படியே பூபதி இந்த சைடு போன ஊத்தி கேமரா வந்து யான் எடுக்க சொல்லிடலாம். சரி, அதான் வந்திருந்தாங்கன்னா அங்க மீன் பிடிக்கிறது இருக்கு. பார்க் மீன் பிடிக்கிறதுக்கு எவ்வளவுனா? 200 half an hour 200. மீன் மாட்டுமா? கம்பல்சரி. நிறைய மீன் வாயில மீன் ஏதோ வாயில ஏதோ சொல்றான். சாப்பாடு வரத போட்டு நீங்க வரதா இருந்தா இந்த சேட்பேட்ல வெளியே என்ட்ரன்ஸ் வந்து 20 ரூபா 25ல இருந்து ஸ்டார்டிங். உள்ள அக்வாரியம் பாத்தீங்கன்னா 50 ருபீஸ்ல இருந்து இருக்கு. இங்க வந்து போட் ரைடு வந்து சைல்டுக்கு வந்து 30 ரூபால இருந்தோம்,
அடல்ட்ஸ்னா 59ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்க வந்தீங்கன்னா இங்க வந்து கம்பல்சரி ட்ரை பண்ணிட்டு பாருங்க. நீங்க ட்ரெயின்ல வந்தாலும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், பக்கத்துலயே தான் இருக்கு. வண்டியில வரதா இருந்தாலும் ஓகே தான், வண்டியில வந்தாலும் உங்களுக்கு ஓகே தான். அதே மாதிரி இந்த மாதிரி சன்செட் டைம்லாம் வந்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் சன்லாம் பார்த்துட்டு நல்லா கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா பார்க்ல இருக்க எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. ஆமா, அந்த வாட்ச்மேன் மட்டும் தான் கொஞ்சம் விசாரிச்சுதான் இருக்காங்க. ஆமா ஆமா, இருக்கட்டும் எல்லாருமே ஜாலியா பேசுறாங்க, ஜாலியா பண்றாங்க. புல்லு கொஞ்சம் புல்லு கால் அங்க மிச்சம்னா தம்பியே விசில் விசில் அங்க இருந்து பீன்னு ஊதிடுறாங்க. அந்த சைடு போய் அடி பார்த்தா தம்பியே விசில். பாருங்க guys, வாங்க guys. டேய் என்னடா பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? லேடிஸ் பேசுறாங்க. உண்மைதான் சொல்றாங்க. யாருடா சொல்றாங்க? ஒன்னதான் சொல்றாங்க. ஒன்னதான் என்ன பண்ணி இதெல்லாம் பண்ண முடியாது. மட்டும் சும்மாடுறா. அறிவுடா நீ. கிரி சாவி கிரி பயமா இருக்கு கிரி. என்ன போட்டு நவுறுது? கிரி மட்டும் இருந்தா கிரி போட்டு சாச்சிருவாங்க. போட்டு சாயுறாரு. போட்ட புடுங்க போட்ட புடுங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஊட்டி கொடைக்கானல்லாம் போக தேவையில்ல, சேட்பேட்ல இந்த மாதிரி இடம் இருக்குன்னு சொன்னா நம்ப மாட்டீங்க. சூப்பரா இருக்கு. ஒரு வாட்டி வந்து போட்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி கம்பல்சரி ட்ரை பண்ணி ஏற்பா. அதுவும் இந்த ஜாக்கெட் வாங்கி ஐயோ தனியா நான் கத்தியாரேன். ஹாய் गाइस. தாண்டிதான் பைனா பைனா வெட்டியமாக போட் ரைட் முடிஞ்சது. கிரி நீங்க ஆட்டுறது எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு கிரி. இதுல பார்த்து நடந்து போங்க கிரி. நீங்க வரும்போது ரொம்ப ஷேக் ஆகுது. கொஞ்சம் வெற்றிகரமா போட் ரைட் முடிஞ்சிருச்சு. இப்ப ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஏன்னா இதுக்கப்புறம் ஃபிஷிங் வந்து மீன் பிடிக்க தெரியாது, க்ளோஸ்ல இருக்கு. அதே மாதிரி நமக்கு அந்த எக்யூப்மெண்ட்டும் இல்ல. ஸோ அதனால நம்ம வந்து அக்வாரியம் பார்த்துட்டோம், பார்க் பார்த்துட்டோம், இது போட் ரைடு, அதோட மீன் பிடிக்கிறது. தம்பி இதை கழட்டி வச்சுட்டு போகணுமாப்பா? நீங்க எடுத்துட்டு போறாங்க. இந்த பையன் தான் நான் மாட்டினா போறான் வீட்டுல. ஊட்டி ஜாக்கெட் இல்ல சொல்லிட்டு அப்படி மாட்டின்னு போறான். குளிருக்கு எதமா இருக்குன்னு. ஓகேவா, தேங்க்ஸ். அவங்க ஆளுகிட்ட பேசிக்கிறாங்க, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஐடி சொல்லிட்டு போ. நீங்க ஆளுகிட்ட பேசுங்க, நாங்க போறோங்க. போட் ரைட் போட் ரைட் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். சோ என்ன பண்ண போறோம்னா வீட்டுக்கு போறோம். அவ்வளவுதான், வீட்டுக்கு போறோம். இந்த இடத்துல வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க தேட வேண்டியது போட் ரைட், அப்புறமேட்டு ஃபிஷிங் ஸ்பாட்டு. ஃபிஷிங் ஸ்பாட்டுக்கு இல்ல. சோ அதனால ஓப்பன்ல இருக்கும்போது வந்து பாருங்க. ஏன்னா நைட் இருக்கும் போல லேம்ப்லாம் பார்த்தா நைட் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பனிங் 7 o'clock வரைக்கும் இருக்குங்க. நீங்க எப்ப வேணா வந்து பாத்து. அது மட்டும் இல்லாம வந்து எல்லாருமே வரலாம். வந்து குடும்பமா வரலாம். நீங்க வந்து இப்ப இவரு குடும்பமா வந்து பாருங்க, அந்த மாதிரி நீங்க குடும்பமா வரலாம். நாங்களாம் ஒரு குடும்பமா வந்துருக்கோம். நீங்க குடும்பமா வாங்க. இவரு தனியா ஒரு குடும்பம், நாங்க 3 பேர் தனியா ஒரு குடும்பங்க. எல்லாருக்குமே வந்து சின்ன பசங்க வந்து கிட்ஸ் பிளே ஏரியா இருக்கு. அது மட்டும் இல்லாம பெரியவங்க வந்து வாக்கிங் போனீங்கன்னா கொஞ்சம் நீங்க வந்து நான் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு 12 வயசு கீழே இருக்கணும், அப்பதான் உள்ள விடுவாங்க. இல்ல விசில் அடிச்சு வாட்ச்மேன் தட்டுறாரு. நீங்க இங்க போனீங்கன்னா ஒரு விசில், இங்க போனீங்கன்னா விசில். இந்த ஈகோ பார்க் வந்து ரொம்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது வந்து வெறும் ஏரியா தான் இருந்தது. அப்படியா? ஆமா. இதுக்கு என்ன சொல்றது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான், அதான் ஒரு 10 years பேக் தான் வந்து இதை வந்து கட்டினாங்க. இந்த மாதிரிலாம் இந்த பார்க் எல்லாம் அமைச்சு சரி இதெல்லாம் இது பண்ணிருக்காங்க. அந்த மரம் வந்து கூட ஏதோ அன்னியன் படமா, அன்னியன் படத்துல வந்து அந்த மரம் வந்து வந்திருக்கான் ஷூட்டிங்ல. ஓ அப்படியா? அது அந்த மாதிரி சில பல ஃபேமஸான இடம் தான் இது. சில பல ஃபேமஸான இடமா? கொஞ்சம் சில பல ஃபேமஸான ஒரு இடம் எனக்கு இந்த வரைக்கும் கேள்விப்பட்டேன். ஃபேமஸான இடம் சொல்லு. அவ்வளவுதான். அந்த அட்டைப்பூச்சியை மேல போடுவார் தெரியுமா? அந்த மரத்துல அட்டைப்பூச்சி அந்த மாதிரி ஊர்ற சீனு. அவர் மண்டையெல்லாம் அந்த கோவம் பாருங்க. அந்த சீன் வந்து அங்கதான் இருக்காங்களாம். அது ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி அங்க தண்ணியே கிடையாதான், இப்பதான் தண்ணி இருக்காங்க. அது ஒரு மினி தீவு அப்படின்னாரு. எனக்கு என்னடா இது தீவு பார்க்கலாம், ஒரு மாசத்துக்கு இப்ப தீவுன்றது எனக்கு சந்தேகமாச்சு. அப்பதான் சொல்றாரு அவர், அதுக்கு முன்னாடி அந்த தண்ணி ஃபுல்லா உள்வாங்கி இப்ப மரம் வரைக்கும் வந்துருக்குதான். அதனால ஐலாண்ட் அது சொல்றேன். அது ஆக்சுவலா ஐலாண்டா. சோ அதனால சென்னையில ஒரு ஐலாண்டு. நீ இந்த இடத்துக்கு வராதவங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி லவர்ஸ் எல்லாம் கூட்டு வந்தீங்கன்னா பெஸ்ட் ஸ்பாட். அங்கங்க போனீங்கன்னா நீங்க வந்துட்டு பாக்கும்போதே தெரிஞ்சிருக்கும். பேக்ரவுண்ட் வந்து நிறைய பேர் உங்களை போய் சொல்றாங்க. பாக்க வயிறு இருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, எங்க நாய்ங்க கூட தான் வரணும், வழி இல்ல. இவெல்லாம் அங்க போயிட்டு அங்கேயே ஒன்னு சொன்னாலும் வேற யாரா சொல்லுவாங்க. கேமரா மேல நின்னு பாத்து இருந்தாரு அவரே. அவ்வளவுதான். இந்த விளாகோட 4 பிளேஸ் நீங்க கம்பல்சரி மஸ்ட் விசிட் பண்ணலாம். உங்க
ஃப்ரெண்ட்ஸோட இருந்தாலும் சரி, உங்க ஃபேமிலியோட வந்தாலும் சரி, சரி உங்க எல்லாரோட வந்தாலும் சரி, உங்க இஷ்டம் தான். சோ உங்களை அடுத்த vlogல சந்திக்கிறோம். அதுவரை அடேங்கப்பா vlogs.